ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளி டெக்கரேஷன் எப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் தண்ணி இது நார்மல் தண்ணி தான், நல்ல தண்ணி. அது அந்த உருளியில் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஊற்றும் போது நிறைய வழிய ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணுறத விட கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அது நல்லா வாசனையாக இருக்கும். எப்பொழுதுமே நான் சொல்வேன், எந்த ஒரு வாசனை பொருள் நம்ம யூஸ் பண்ணும் போது அது மகாலட்சுமிக்கும் சரி, சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு இது ரொம்ப உகந்தது. வெட்டிவேர் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா தாராளமாக போதும். அது இது மாதிரி வாங்கி நான் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அது இதில் ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் பச்சை கற்பூரம் நான் பொடி பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே. ஏன்னா இப்போ இந்த மாதிரி உருளி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன். கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரையாது. அது மறுநாள் வரைக்கும் அந்த கட்டி அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ஃபுல்லாக நல்லா வீடு முழுசாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இதில் கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், வெட்டிவேர் மூணுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கும் சரி, சுக்கிர பகவானுக்கும் சரி உகந்தது. நல்லா இது வாசனை நிறைய நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா பூ நான் இதில் சாமந்தி பூ தான் யூஸ் பண்ணுவேன். சாமந்தி பர்டிகுலராக யூஸ் பண்ண என்ன ரீசன்னா, மஞ்சள் குரு பகவானுக்கு உகந்தது. ரெண்டாவது இப்போ நீங்கள் சாமந்தி ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆனாலும் அந்த பூ அழுகாது. நீங்கள் வைக்கும் போது தண்ணிக்குள்ளே ரொம்ப அது முக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் அந்த பூ வாடிடும். அதனால் அந்த வெட்டிவேர் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அது மேலே பூ வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பூ வாடாது. ரெண்டாவது இதில் நான் கொஞ்சம் மல்லிப்பூ வைப்பேன். நீங்கள் முதல் நாள் நான் வியாழக்கிழமை பூஜை பாத்திரம் கழுவிடுவேன்றதுனால வியாழக்கிழமை எல்லாம் அந்த சாமந்தி பூலாம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சுக்கிரஹோரை பூஜை தான் பண்ணுவேன். காலையில் 6லேருந்து 7க்குள்ளே முடிச்சிடுவேன். அப்போ அந்த 6லேருந்து 7க்குள்ளே இந்த உருளியில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் ரோஜா பிச்சு போடலாம். அதில் இல்லை நீங்கள் ஃபுல்லாக பன்னீர் ரோஜா வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஆனால் பன்னீர் ரோஜாவும் சரி மல்லியும் சரி உங்களுக்கு ஈவினிங்லேயே வாடிடும். இன்னும் சில நேரம் வெயில் காலமாக இருந்தால் 4 மணி நேரம் கூட தாங்காது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பொழுதுமே உருளி என்ட்ரன்ஸில் என்னோடய வாசலுக்கு நேராக என்னோடய ஷெல்ஃப் இருக்கும், அதில் நான் வைப்பேன். இது ஒரு ரீசன் என்னென்னா, இது பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, செல்வ செழிப்பாக இருக்கணுன்ற இந்த ஒரு ஐதீகத்துக்காக இதை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி உருளி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மண்ணால் ஆனது, அப்படி இல்லைன்னா ஐம்பொன்னால் ஆனது, அப்படி இல்லைன்னா பித்தளை. இதை தவிர நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ பீங்கான் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒரு 6-7 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது எனக்கு. அதனால் தாராளமாக இதை மாதிரி பண்ணலாம். டெக்கரேஷன்றது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அங்கே விஷயம். ஏன்னா இந்தந்த பொருள் ஆட் பண்ணால் இவங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மீனிங்கில் தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி சில பேர் வெத்தலை இதெல்லாம் வைக்கிறாங்க. பட் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் எப்பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு நல்லா இருக்குது, அதனால நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உருளி அழுகி போன பூ இல்லைன்னா அந்த தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் போட்டு வைக்கலாம் தாராளமாக. அதுக்கு தான் நான் வெட்டிவேர் கொஞ்சம் நிறைய போட சொல்கிறேன். அப்போ அந்த பூ மேலோட்டமாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக அழுகாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.